மக்களே, இன்றைய அரசியல். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். சட்டப்பேரவை சபாநாயகரோட பதவியேற்பு விழா நடந்தது. அதில் ஒரு குட்டி கதை சொன்னார். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, அந்த குட்டி கதை கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தான், சிரிப்படைய இருந்தது. அதாவது அந்தந்த இடத்துக்கு போகணுன்னே அரசியல் தலைவர்களாகவே பரிணமிச்சுறாங்க. ஒரு நடிகனுக்கு அது இயல்பாகவே அடாப்டேஷன் வாங்கல, அது வந்துடுது. அது அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஆக சிறந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் சட்டப்பேரவை நிகழ்வுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று எப்படி எதிர்கட்சி தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கும் கட்சி தலைவர்கள்லாம் போய் பார்க்கறதுன்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் ஐயா அவர்களை ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அங்கே சில மைக் வாங்கி பேசியிருக்கும் செஞ்சிருக்காரு. அடுத்து காங்கிரஸ் கட்சி அலுவலகம் செல்வ பெருந்தகை அவர்களை பார்த்தாரு. அப்புறம் கட்சியில முக்கிய பிரமுகர்கள் இருந்தாங்க. ஆனால் இங்கே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது என்னமோ கரூர் காங்கிரஸ் கால ஆரம்பிச்சாலே கூட்டமாயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் Z+3 பாதுகாப்பு இருக்காரு. அங்கேயே அவ்வளோ கூட்டம், அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர். ஏன்னா அங்கே என்னன்னா, இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருக்கிற யாருக்கும் இந்த கட்சி கூட ஜாயின் ஆயிடணும், இந்த கட்சியில வந்து சேர்ந்து எப்படியாச்சும் போயிடும். ஆனால் காங்கிரஸ்ல எப்பவும் பதவி வெறி அது பிடிச்சவங்க இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன தோணும். நான் பாருங்க, அத்தனை பேர் அப்படியே நம்ம முகத்தை காமிச்சிட மாட்டோமா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் பார்க்குறாங்க. அது தெரியல. அதுக்கப்புறம் அதிமுகவோட நிலையை பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம். அதிமுக என்னைக்கும் அது ஒரு வரலாறுல எப்படி நடக்குமோ அப்படிதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கும். அண்ட் விஜய்க்கும் சேர்த்துக்க கூடாதுன்றதான் என்னோட முடிவு. ஆதரவு கொடுக்குறீங்களா கொடுங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறீங்களா கொடுங்க. கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது, அமைச்சர் பதவி, ஆட்சியில் அதிகாரம். ஏன்னா இந்த திராவிட கட்சிகள்லாம் அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஆட்சி அதிகாரமே கிடையாதுன்னுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வேணுன்றதுக்காக. தயவு செய்து அவர்கள் இப்போ எடப்பாடி கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து முட்டிக்கிட்டு வெளியே வந்து இவங்க ஒரு கட்சி இல்லை நாங்க தான் அந்த உண்மையான அதிமுகன்னு சொல்லி பண்ணுவாங்க, ஆதரவு பண்ணுவாங்க. ஆதரவு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. தாவேக்காவுக்கு ஆதரவுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஆட்சியில கூட்டணி சேர்த்துக்காதீங்க, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்காதீங்க. இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணுறதா உங்களுக்கு 10 வருஷம் கிடைச்சது, அதுல பண்ணாத நல்லதா அப்படியே இருங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அங்க போய் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி, காமராஜ் மற்றும் பலரை பார்த்தாரு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களோட அலுவலகத்திற்கு வந்து, அலுவலகம் இல்லை, அவரோட இல்லம், அலுவலக இல்லம் வேளச்சேரியில் இருக்கிறது, அங்கே வந்து பார்த்துருக்காரு. அங்கே ஓரளவு டீசெண்டான க்ரௌடு அது போயிட்டுருக்கு. இது ஒரு சைடு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இந்தியாவோட பாலிடிக்ஸ் அது வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவோட பாலிடிக்ஸ், ஐயா மோடி அவர்கள் போர் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இவங்க இந்த நாடுகளுக்கு இடையான போர். ஆனால் அப்போலாம் கூட இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு இருந்தது, கேஸ் தட்டுப்பாடு அப்பயிலிருந்து இருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடு இருந்தது, ஒரே 2 நாள்ல சரியாயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூனைக்குட்டி வெளியே வருதுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட 100 நாட்கள் கையிருப்பு இருக்கு கச்சா எண்ணெய், இப்போ 60 நாள் தான் இருக்குன்னாரு. ஆல்ரெடி ஸ்கூல் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடத்துங்கன்றாரு. இப்போ வாகனங்கள் பயன்படுத்தாதீங்க, வெளிநாட்டு பயணம் போகாதீங்க, தங்கம் வாங்காதீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போற போக்க பார்த்தா ஒரு கிரைசிஸ் நிச்சயமா வரும்னு நினைக்கிறேன் இந்திய பொருளாதாரத்துல. இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியா தான் கடக்க முடியல கச்சா எண்ணெய், அதனாலதான் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இருக்கு பிரச்சனை. ஆனா அதுக்கான ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு நாட்டை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதுக்கு போகணும்? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம்னா, பேரலல் பேசிஸ்ல வாங்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இருக்காதுல்ல. அது எப்படி கட்டாச்சு அப்படின்றத பார்ப்போம். மேலும் அரசியல் தகவல்களை மிக விரைவில் காண்போம். நன்றி.